السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்வை அல்லாஹ் ஜல்ஹக்க சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நம்மவர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் பொறுப்புடையவர்களாக, பொறுப்புதாரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்முருளும் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்கள் பொறுப்புகளை பற்றி நாளை கியாமத்துடைய நாள் நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமைப்பிலே எனக்கும் உங்களுக்கும் பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்புகள் சரியான முறையில், நேர்மையான முறையில் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த உலகத்திலும் அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவான். எம்மை மட்டுமல்ல, எமது குழந்தைகள், எமது குடும்பங்கள் அனைவர்களையும் கண்ணியப்படுத்துவான். நாளை ஆகிரத்திலேயும் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அது சிறியதாக இருக்கட்டும், அது பெரியதாக இருக்கட்டும், ஒரு சாதாரண பொறுப்பாக இருக்கட்டும், அந்த பொறுப்புகளை நாம் சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக சத்தியமாக நாளை கியாமத்துடைய நாள், அமளி துமலையுடைய நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எம்மிடத்தில் கேள்வி கேட்பான். நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பொறுப்புகள் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாளை கியாமத்துடைய நாள் நானும் நீங்களும் மாற்றிக்கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது. எமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், முன்னோர்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், அவர்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. பொறுப்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு பொறுப்புகளை நிறைவேற்றினார்கள் என்பதை பற்றி இஸ்லாமிய வரலாறு எம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட காலம் பொறுப்பாக இருந்த ஒரு சஹாபி. அவர்கள் ஒரு விடுத்தம் பாதையிலே மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வழியாக ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் வருகின்றார்கள். கேட்டார்கள்: யா அமீரல் முஃமினீன், எதற்காக வேண்டி நீங்கள் விரைவாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? சொன்னார்கள் அமீரல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்: அலியே, ஜகாத்துடைய ஒட்டகங்கள் கைத்தை முறித்து ஓடிவிட்டது, அவைகளை பார்ப்பதற்காக வேண்டி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். சொன்னார்கள் அலி இப்னு அபி தாலிப் அதற்கு: அமீரல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஏன் செல்கின்றீர்கள்? யாராவது ஒருவரை அனுப்பியிருந்தால் காரியம் முடிந்து விடுமே. சொன்னார்கள்: நாளை கியாமத்துடைய நாள் அந்த ஜகாத்துடைய ஒட்டகங்கள் அந்த பள்ளத்தாக்கிலே போய் அவைகள் மரணித்து விட்டால் நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் பொறுப்பாக இருந்த இந்த உமரிடத்தில் அல்லவா கேள்வி கேட்பான். அந்த நேரத்தில் யா நஃப்சி யா நஃப்சி என்று அவரவரை பார்க்கக்கூடிய அந்த கியாமத்துடைய நாள் அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது இந்த பொறுப்பாக இருக்கின்ற உமர் எவ்வாறு பதில் சொல்வது? பொறுப்புடைய விடயத்தில் பயந்தவர்கள் தான் முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள். இன்னும் ஒரு விடத்தம் ஹஜ்ரத் உமர் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியிலே காணப்பட்டது தான் பக்தாத், பசரா, இராக்குடைய பகுதியிலெல்லாம். பக்தாதில் இருந்து ஒரு மனிதர் வருகின்றார், வந்து முறைப்பாடு செய்கின்றார்: யா அமீரல் முஃமினீன், பக்தாதின் பாதைகள் உடைந்திருக்கின்றது என்று முறைப்பாடு செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயப்படுகின்றார்கள். அந்த உடைந்த பாதையிலே ஒரு மனிதன் அல்ல, ஒரு கழுதை, ஒரு டொங்கி அந்த பாதையிலே சென்று அந்த கழுதையின் கால் உடைந்து விட்டால், அங்கே இருக்கக்கூடிய கற்களுக்கு முட்டி அந்த கழுதையின் கால் உடைந்து விட்டால் நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் என்னிடத்தில் அல்லவா கேள்வி கேட்பான். நான் எவ்வாறு பதில் சொல்வது? பொறுப்புடைய விடயத்தில் பயந்து நடந்தவர்கள் தான் முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் எம்மொருளுக்கு பல பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. பள்ளியின் பொறுப்புகள், பாடசாலையின் பொறுப்புகள், மஸ்ஜிதின் பொறுப்புகள், மதரசாவின் பொறுப்புகள், வீட்டின் பொறுப்பு, இவ்வாறு பல பொறுப்புகளுக்கு உள்வாங்கப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல பொறுப்புகளை சுமந்திருக்கின்றோம். நானும் நீங்களும் பொறுப்புகளை இவ்வாறு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பொறுப்புகள் அமானிதம் அல்லவா? அந்த அமானிதத்தை சரியான முறையில் நானும் நீங்களும் நிறைவேற்றுகின்றோமா? நாம் எமது உள்ளத்திலே கை வைத்து நாம் சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. ஏற்றுக்கொள்ள பின்வாங்குகின்றார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லை, தகுதியானவர் நீங்கள் தான் பொறுப்பை சுமக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டார்கள். நீண்ட காலம் அல்ல, வெறுமனே 2.5 வருடம் பொறுப்பை நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ் எவ்வாறெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தான். அவருடைய காலத்தில் 2 முஸ்லீம்கள் சந்தித்து முசாஃபஹா செய்து சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் கேட்பார்கள், கைஃப ஹாலல் ஈமான், உங்களுடைய ஈமானுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? சுப்ஹானல்லாஹ், பொறுப்பாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் மாற்றத்தை கொண்டு வந்தான். ஒற்றுமை மனிதர்களுக்கு மத்தியில் அல்ல, மிருகங்களுக்கு மத்தியில் கூட ஒற்றுமை காணப்பட்டது. ஒரே நீர் தடாகத்தில் ஓனாயும் மானும் நீர் கொடுக்கக்கூடிய அளவு, அந்த அளவு ஒற்றுமையை மனிதர்களுக்கு மத்தியிலும் மிருகங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஹதீஸுடைய கிதாபுகள் எழுதப்பட்டது யாருடைய காலத்தில்? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்தில். கல்வியிலே அல்லாஹ் பரக்கத் செய்தான். கல்விமான்கள் உருவாக்கப்பட்டார்கள். பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் மக்கள் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய ஜகாத்தை தலையிலே வைத்து காலை முதல் மாலை வரை முழு ஊரையும் சுத்தி வருவார்கள். யா யதாமா, யா ஃபுகரா, யா மசாகீன், ஃபுகராக்களே, மிஸ்கீன்களே, யதீம்களே, அனாதைகளே, யாராவது ஜகாத் பெற தகுதியா? இதோ என்னிடத்தில் ஜகாத்துடைய பணம் இருக்கின்றது, உங்கள் தகுதியானவர்கள் வந்து எடுத்து செல்லுங்கள். காலை முதல் மாலை வரை முழு ஊரையும் சுற்றி வருவார்கள், தலையிலே வைத்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் ஜகாத்தை பெறக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அனைவர்களும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள். அந்த அளவு பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எமக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுகின்ற பொழுது எமது ஊரிலேயும் எமது கிராமத்திலேயும் எமது நகரத்திலேயும் எமது நாட்டிலேயும் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். எமது வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் பொறுப்பாக இருந்த ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய நிலைமை எவ்வாறு காணப்பட்டது? அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் கூட்டமாக அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்களின் ஆடை அழுக்காக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் மனைவியிடத்திலே சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் ஆடை மிக அழுக்காக இருக்கின்றது, அதை நாம் மாற்றி விடுவோம். முதலாவது விடுத்தம், 2வது விடுத்தம், 3வது விடுத்தம் சொன்னதுக்கு பின்னால் அந்த மனைவி அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய இந்த உடுப்பை தவிர வேற உடுப்பு அவர்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள் என்றால் எந்த அளவு அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் பொறுப்பை நிறைவேற்றி இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு 9 பிள்ளைகளே அல்லாஹ் கொடுத்திருந்தான். வந்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் கடைசி நேரத்திலே இருக்கின்றீர்கள், இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி எதை நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றீர்கள், எதை விட்டு செல்கின்றீர்கள்? சொன்னார்கள், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், சாலிஹான குழந்தைகளாக நான் அவர்களை விட்டு செல்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால், அவருடைய மரணத்துக்கு பின்னால் 9 நகரத்தின் கவர்னராக ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் பிள்ளைகள் காணப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றது. அது சிறியதாக இருக்கட்டும், பெரியதாக இருக்கட்டும், அந்த பொறுப்புகளை சரிவர நேர்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு நாம் செய்கின்ற பொழுது, நிறைவேற்றுகின்ற பொழுது, அல்லாஹ்
அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் பறக்கச் செய்வான். எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எமது குடும்பத்தில் எமது பிள்ளைகளுடைய விடயத்தை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். இந்த உலகத்திலும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தந்து நாளை ஆகிரத்திலேயும் வெற்றிகரமான வாழ்வாக அல்லாஹ் அந்த வாழ்வை ஆக்குவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.